தண்ணி வந்து தண்ணி. மீன் தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துதா? மீன் தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துதா? மீன்களை பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துது. நான் இங்கேப்பா தண்ணி லீக் ஆகுது இருந்து. மெர்மைட் வர போறாங்களா பக்கத்துல? என்ன ஒரு ஆர்வம் இந்த மனுஷனுக்கு. தண்ணியெல்லாம் போகக்கூடாது. ஓகே காலை இறக்குடி. என்ன ஒரு புருஷன், இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு விட்டு வச்சிருக்கணும்பா. பின்னாடி பேசுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டமை தான் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மெர்மைட் ஷோ பார்த்தீங்கன்னா மே 31 முடிஞ்சிருச்சு. ஸோ மிஸ் பண்ணவங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் கிளியர் கட் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன இருக்குது அப்படின்றது கிளியராக எடுத்திருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா என்னென்ன பார்த்தோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெரைன் கிங்டம் வந்திருக்கோம். வாவ், செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்குது, செம்மையா இருக்குது. செம்ம லொகேஷனு. இங்க இருந்து பாக்குறதுக்கு போட்டோ எடுத்துக்கலாமா? கிரீன் ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிலேபி மீன் பார்க்கலாம். செல்ஃபி எடுங்க. ஐஷு ஃபிஷ் பாரு, ஃபிஷ் பாரு உள்ள. நல்லா இருக்கு கிளாரிட்டி. இதுதான் பாத்தீங்கன்னா கருப்பு ஜிலேபி. வறுத்தாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா இருக்குங்க. சரி, இந்த மீன் வறுத்தா நல்லா இருக்கும். ஜிலேபி மீன் தான். ஜிலேபி மீன் தான் போறாங்க. ஏய் அங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரோட வாய், எங்க வீட்டுக்காரோட வாய். அவ்வளவா? இது உள்ள எவ்வளவு பெரிய மீன் பாருங்களேன். இங்க இருக்கு மீன், இங்க இருக்கு. அங்க இருக்கா? இங்க இருக்கு பாரு. எப்பா எவ்வளவு பெருசு. பெருசா இல்லன்னா அது மாதிரி காட்டுறாங்களா? இவ்வளவு பெருசுலாம் இருக்கா? வாய்ப்பே இல்ல. இது பேர் என்னது? ரெயின் ஃபாரஸ்டா? ஆமா, அலிகேட்டர் கார். அதனால தான் அப்படியே அலிகேட்டர் மாதிரி இருக்குதோ. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா எல்லோ மாலி, கோழி காப்ஸ், கொஞ்சம் ஜிலேபி, அதுதான் மிக்சர். ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க மீன் வந்து வளர்த்துருக்கோம் சின்ன வயசுல. எங்களுக்கு அந்த ஹிஸ்டரி ஆஃப் த ஜியோகிரபி தெரியும். ஒயிட் மாலியும் இருக்கு. சாரிங்க. தண்ணி வந்து தண்ணி. மீன் தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துதா? மீன் தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துதா? மீன்களை பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தொட்டி உடஞ்சி தண்ணி ஊத்துது. நான் இங்கேப்பா தண்ணி லீக் ஆகுதுப்பா இங்க இருந்து. இந்த மாதிரி நிறைய போட்டோ பாயிண்ட்ஸ். நீங்களே போய் இல்லைங்க, சரி, நிறைய போட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம தான் எடுத்துக்கணும். நைஸ், போதும்பா, வாங்க. முடியுமா? உள்ள போட்டு மாட்டிக்காதீங்க. புரியாதா? போடா, பேக் வச்சுட்டு போ. இது உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரக்குடி இருக்கு. பெருசா தெரியுறீங்க, டபுள் சைஸா இருக்கீங்க, பெருசா இருக்கிறீங்க. நீங்க பேசுங்க, ரெக்கார்ட் ஆகுதான்னு பாப்பா. நீங்க பேசுங்க. நல்ல பெருசா தெரியுதா? இது வந்து உழுவுன்னு சொல்றாங்க. நல்லாதான் இருக்கு, ரொம்ப கோழி காப். நல்லா கலர் கோழி காப். இங்க பாருங்க, ஒயிட் கலர் சூப்பரா இருக்கு பாரு. நல்லா இருக்கு. எல்லாமே கோழி காப். இது பேர் வந்து கோழி காப். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ஆகாமியா வாயில வரும். இந்த மீன் உள்ள மாட்டிட்டு இருக்குப்பா. இது மேல போய் உட்கார்ந்து உள்ள போகுது. ஐஷு இங்க பாருங்க, வெள்ளை ஏஞ்சலு. மேலேயே இது பாருங்க, காரக்குடி மீன். காரக்குடி மீனா? ஓகே, காலை இறக்குடி. என்ன ஒரு புருஷன், இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு விட்டு வச்சிருக்கணும்பா. பின்னாடி பேசுறேன்.
கோட்ரஸ் இங்க பாருங்க பல்லி லிசர்ட் எல்லாமே செமையா இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தோம் பாருங்க, அந்த கிளாரிட்டி இல்ல, பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. நீ போ அண்ணா அங்க இருக்க பாரு, உள்ள போ உள்ள போ போ. ஏய் தேத சுத்த பாரு, இங்க பாரு மம்மி கூட போ. எனக்கு பயமா இருக்கு, இல்ல இருட்டா இருக்கு. ஐயோ கடல் பண்ணி மாதிரி இருக்கா உள்ள. உண்மைக்கு காலங்களே இல்லைங்க. என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் இது இருக்கு. டிராயிங் கிடையாது, ஐ ஷூ கொடுத்துருவாங்க. அதுல கலரிங் பண்ணா அது டிஸ்ப்ளேல வரும். அது வந்து என்னன்னா 5 வயசு 8 வயசா, இவருக்கு 4 வயசு 11 மாசம் ஆகுதா, 4 வயசு 10 மாசம் அவளுக்கு. அப்ப கூட அலோவ் பண்ணல. ஆனா டிக்கெட்டுக்கு மட்டும் வாங்கிட்டாங்க காசு. அது 1 ரூபா கூட குறைக்கல. இங்க 2 மாசம்னா இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் இது டப்பு, ஆனால் டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. அது எப்படி டச் பண்ணாமல் இருக்க முடியும்? உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் இருக்குது. தண்ணி பத்திரம் உள்ளே போட்டுறாதீங்க. திறந்து வச்சா டச் பண்ண தானே தோணுது, எனக்கு தான் தோணுது. ஆனால் டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி கொஞ்சம் அந்த ஃபிஷ் ஃபீடிங் எல்லாம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சார்ஜஸ் வந்து எங்கே இருக்குது, போடக்கூடாது எதுவுமே சொல்லிட்டாங்க. டச்சே பண்ணக்கூடாது. போட்டால் வயிறு உப்பி செத்து போயிடுங்க. இல்லை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டை வாங்குறாங்க. 750 வாங்குறாங்க. 775 745 745 சம்திங். ப்ரைஸியாக இருக்குதுல்ல. இதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மீன் இருக்குது. இங்கே பாருங்க, இது மக்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்கே காசு போட்டிங்கன்னா உங்கள் காசெல்லாம் நல்லா வளரும். இதெல்லாம் கோயிலில் குளத்தில் போட்டு பார்த்துருக்குறேன். இங்கே எதுக்கிட்டே போடுறாங்க? யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து 4 பேர் போட்டுருவாங்க. தவறி விழுந்துருவோம், குடிய மேலே தவறி விழுந்திருக்கலாம். அதனால எல்லாரும் இப்போ தவறி உள்ள போட்டுறாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குற அரவணா மீன் இருக்கு பாருங்க. அந்த ஒரு படம் கூட வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க நம்பணும். ஆனா அது கட்லா மீன். வாங்க. என்ன மீன்? கட்லா ஃபிஷ். கட்லா மீனா? ஆமா சொன்னாங்க உங்ககிட்ட. கட்லா ரோகு மீன்ல அதான் நிஜமாதான். ஆமாங்க, நம்ம வீட்டு கடல்ல விக்கிற மீன் தான். கடல்ல விக்கிற மீன் தான். பிளாக் ரோகு இல்ல, மேபி வேற ஏதாவது ரோகு. ரோகு ஃபிஷ் முள்ள இருக்குமே அது. அடியில பாருங்களேன். இது என்ன டேலண்டா ஒரு டேங்க் கிளீனர். பட்டக்ஸ் ஃபுல்லா அந்த பைப்புக்குள்ள சொருவின்னு இருக்குது பாருங்களேன். மூஞ்சி மட்டும் காமிக்குது. பெரிய வவ்வால், எவ்வளவு பெரிய வவ்வால் பாருங்க. கருப்பு கலர், செம்ம டேஸ்டா இருக்கும்பா. grill பண்ணீங்கன்னா செமையா இருக்கும். ஐயோ கடவுளே, இந்த புத்தி ஏன் எனக்கு இப்படி போகுது? என்னதான் படிச்சாலும் எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இல்லை. நம்ம வந்து சொல்றோம், ஆனா இது சொன்னா அப்புறம் கான்ட்ரவர்சிங்வாங்க. நான் எதுவும் சொல்லலப்பா, என் வாயே எனக்கு ஏமன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெர்மைட் ஷோ பார்க்க போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? மெர்மைட் ஷோ. கடல் பண்ணி கடல்ல கண்ணியை பார்க்க போறியா? கடல் கண்ணிலாம் கிடையாது. ஆக்சுவலி ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க உண்மையை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அவங்க ஜென்ஸ் லேடிஸ் உங்க லேடிஸ் நினைச்சிட்டு பார்க்காதீங்க. மெர்மைட் வர போறாங்களா பக்கத்துல? என்ன ஒரு ஆர்வம் இந்த மனுஷனுக்கு. ஐயோ கண்ணி. அவங்க ஆயா மேக்கப் போட்டுருக்காங்களா? கனவு கண்ணியா சொன்னாங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்துருக்காங்களா? விசாரிச்சிட்டீங்களா? சொன்னாங்களே அவங்க தான். இல்லைங்க, அதெல்லாம் சார்பாக கேட்குமே. என் முட்டுக்குள்ள தண்ணி கேட்டுட்டு இருக்குது. காத்துல விழுந்துதா? தண்ணி கேட்டுருந்தாலே அது காத்துல விழுந்துதா? கிஸ் வேற தராங்க. நான் பேசுறதே காதுல விழல மக்கள். கிஸ் வேற தராங்க. வாயில தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கிறாங்க. Oh, what joy to see you at last. Long I have traveled to meet you, to bring you news of hope and joy, to tell you all is not lost. இங்க வராங்க. என்ன அலையிற? வருவாங்கடா. நான் வேணா டெய்லி அந்த மாதிரி மெர்மைட் பேண்ட் வேணா போட்டுக்கிறேன் வீட்டுக்கு. ஆனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. வருவாங்கன்னு வெயிட் பண்ண சொல்லிக்கிறேன். ஆனால் ஆன்லேயே வச்சிருக்கேன். எங்க வராங்க? வராங்க. பாடி கார்டு, செக்யூரிட்டி கார்டு. ஐஷு
காமி கிட்ட பாய் காமி சாமி. திவ்யா அது பண்ணி திவ்யா ஏய் அழகா இருக்குறாங்க வாயில குத்துவேன். My seas are filled with refuse, she says. ஐஷு 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 பிடிச்சிருக்கா மெர்மைட் ஷோ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes கூட அவங்க வந்து இருந்திருக்க மாட்டாங்க டோட்டலாக. ஜஸ்ட் ஒரு 1/2 minute 30 செகண்ட் ஒரு விண்டோவில் வந்துட்டு உடனே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்க்ரீன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு 3 ஸ்க்ரீன் தொடர்ந்து அதுக்கப்புறம் 5 மீதி 2 அங்கங்கே இருந்த மாதிரி இருந்தது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அலௌடு கிடையாதுங்க, எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே டபுள் ரேட் இருக்குங்க. தண்ணி பாட்டில் கூட நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் எடுத்துகிட்டு வரல, மேபி தண்ணி அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் அலௌடு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து எனக்கு உள்ளே வந்து அந்த அளவுக்கு ஐட்டம்ஸும் அவ்வளோவா இல்லை, சும்மா ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தது, சோடாஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே தான் போகிறோம். ஆக்சுவலி மெர்மைட் ஷோ முடிஞ்சுட்டு இந்த அண்டர் வாட்டர் டனல் வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, இங்கே மீனே காணோம். நாங்கள் பார்க்கும்போது சும்மா ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சிது. மெர்மைட் ஷோ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருந்தது. மேபி அந்த ஷோவோட அந்த ஒரு வியூக்காக அவங்க அந்த மாதிரி மீனை வந்து அந்த பக்கம் டைரக்ட் பண்ணி விட்டாங்களான்றது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மீன்லாம் வர ஆரம்பிச்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டோபஸ் வந்து இந்த சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த வீடியோஸ்லலாம், அந்த மாதிரி ஆக்டோபஸ், பெரிய சைஸ் ஆக்டோபஸ்ஸு, அப்புறம் லாப்ஸ்டரு இதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலி மைக் வந்து ஜஸ்ட் டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் நானே பார்த்து எடிட் பண்ணும்போது சரி அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்க்கு எக்கு வந்து ஹேட்ச் பண்ண அந்த இன்குபேட்டர் இருக்கும் பாருங்கள், அதுவும் வச்சுருந்தாங்க. இதில் அழகாக அந்த குட்டி ஷார்க்கு அந்த பேபி அந்த முட்டைக்குள்ளே வந்து அழகாக வாழை ஆட்டுது பாருங்க, இப்படி இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் இது மாதிரி ஒரு பெரிய பூல் மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து ரே ஃபிஷ்ஷு மற்ற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த சீ ஷோரில் இருக்கிற அந்த ஒரு பீச்சோட அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த லுக்கு வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் டச் பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. மற்றபடி நம்ம வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க வந்து நம்ம ஓப்பனாக வச்சுருந்தா கை டக்குன்னு வச்சுருவாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு ஆள் வச்சுருக்காங்க பக்கத்துலேயே டச் பண்ணக்கூடாதுன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. அழகாக பார்த்தீங்கன்னா இதில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்ததாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருந்ததுங்க. இது பாம்பா மீனா அப்படின்னு தெரியல. டக்குன்னு பார்க்கும்போது அந்த தோல் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. இது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷோட டச் பாயிண்ட். நம்ம மீனை தொட முடியுமா? இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட முடியும், ஆனால் தூக்கக்கூடாது, அதோட பொசிஷன் மூவ் பண்ணி வைக்கக்கூடாது, நான் சும்மா டச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸ்டார் ஃபிஷ் நிறைய பேர் பீச்சிலே தொட்டிருப்பீங்க, நிறைய கரை ஒதுங்கியிருக்கோம் செத்து போய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான மீன், அந்த டிஸ்கவரி சேனலெல்லாம் வர மீன்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இந்த நீமூன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் ஒன்று வரும், அதில் ஒரு மீன் ஒன்று வரும். ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அது வந்து கலர்ஃபுல்லான ஒரு மீன். இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அது சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுதா என்னன்றது தெரியல. நல்ல பெரிய மீன். சும்மா அது விரலில் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுது, அந்த விரல் அந்த டச் பார்த்தீங்கன்னா அது அழகாக தெரியுது. சில மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியல, ஆனால் ஒரு சில மீன் கரெக்டாக கேட்ச் பண்ணிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரட் மாதிரி இருந்தது. இந்த ஒரு மீன் ரெக்கெல்லாம் வச்சுட்டு கீழே படுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலி அது ஒரு மீன், ஸ்டோன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீ அர்ச்சின் பார்த்துருப்பீங்கல்ல இந்த டிவிலலாம், ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. சில பேர் சில ஊர்களில் இதை சாப்பிடவும் செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மீனோட குட்டிகள் அப்படியே குரூப்பாக கடலில் போகும் பாருங்கள், அது வந்து அந்த நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அது அப்படியே கூட்டமாக போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணுறது பார்த்தோம். நிறைய ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா மீனே உணவாக தான் கொடுக்குறாங்க. மீனை வேக வச்சு அந்த மீனை வந்து அந்த மீன்களுக்கே போடுறாங்க. கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் அந்த பேபி அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது போடணும் அப்படின்னு, அதுதான் போடுறாங்க. இந்த எக்ஸிட் பார்த்தீங்கன்னா மெர்மைட் ஷோக்கு பக்கத்துலேயே இருக்கும். மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் உடனே மேலே ஏறிட்டீங்கன்னா வெளியில் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வர முடியாது, முக்கியமான விஷயம். ஸோ மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு திருப்பி அக்வாரியம்குள்ளேயே போயிட்டு என்னென்ன இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸிட்டில் வாங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோ வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மெரைன் கிங்டம் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஐஷோ அங்கேயோ தனியாக போகிறான். ஐஷோ வாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 745 இந்த சார்ஜஸ் வந்து ஐ திங்க் பர்சன் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
இல்லாமல் மெர்மைட் ஷோ இருந்தது. அண்டர் வாட்டர் அந்த டனல் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல் டச் பண்ணலாம், அந்த ஸ்டார் ஃபிஷ் டச் பண்ணுறது. மெர்மைட் ஷோ ஒன்லி 30% வரைக்கும் தான். 31st வரைக்கும் தான் மெர்மைட் ஷோ. அதிகமாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ வந்து முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த மேபி குவார்டர்லி லீவில் அப்படிலாம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர். பட் ஒர்க்குங்க. நாங்கள் வந்து துபாயிலையும் போயிருக்கோம், குவைத்லையும் போயிருக்கோம் அக்வாரியம். கம்பேரிட்டிவ்லி அதே மாதிரி தான். இன்னும் ஒன்று ரெப்டைல்ஸ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ரெப்டைல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ஓனா மட்டும் தான் இருந்தது. அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு தீம் கிடச்சிருக்கும். ஒரே தீமில் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பட் அந்த மாதிரி ரெப்டைல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஃபீடிங் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். டச்சிங் வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. அது பரவாயில்ல. ஐ திங்க் ரொம்ப நம்ம இது பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நல்லாயிருக்கும். வெளியே ஒர்க்கு. முக்கியமான விஷயம் மெர்மைட் ஷோ முடிச்சுட்டு எக்ஸிட்டில் ஏறிடாதீங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது மெர்மைட் ஷோ பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த எக்ஸிட்டில் ஏறுங்க. அதான் பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட். ஓகே, இந்த வீடியோ இதோட ஆட் பண்ணிப்போம். நிறைய சாமினார் ஷாப்லாம் இருக்குது. பசங்களை கண்ண முடி கொடுத்துருக்கு. காசு அதிகம் பாப்பா. அந்த ஆடி வந்து பைசா நீ வேணா எடுத்து பாரு.